சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தமிழகத்துல சமீப நாட்களா பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சுட்டு வருதுன்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி குற்றம் சாட்டி வரும் நிலையில பொதுமக்களை தாண்டி போலீஸ்குள்ளேயே பகீர் பாலியல் புகார் கிளம்பியிருக்கு. பள்ளி சிறுமி முதல் பல்கலைக்கழக மாணவி வரைக்கும் பலதரப்பட்ட பெண்கள் பாலியல் வன்கொடுமையால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில தப்பு செய்பவர்களை தட்டி கேட்கிற காவல்துறையில இருக்கிற சிலரே சக பெண் அதிகாரிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கிறது தொடர்கதையாயிட்டு வருது. முன்னாள் ஐஜி முருகன், முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் இவங்களை தொடர்ந்து தற்போது பதவியில் இருக்கிற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி மேல பெண் காவலர் ஒருவர் பாலியல் புகார் அளிச்சிருக்காங்க. சென்னை மாநகர போலீஸ் வடக்கு மண்டல போக்குவரத்து பிரிவு இணை ஆணையராக இருக்கிறவர் தான் மகேஷ்குமார். டிஐஜி அந்தஸ்துல ஐபிஎஸ்ஆ இருக்கார். இவர் தான் பாலியல் புகார்ல இப்போ சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கார். இவர் மேல போக்குவரத்து பிரிவில் பணியாற்றி வர்ற 2ஆம் நிலை பெண் காவலர் ஒருவர் டிஜிபி அலுவலகத்துல பிப்ரவரி 12ஆம் தேதி ஒரு பாலியல் புகார் கொடுத்திருக்காங்க. அந்த புகார்ல, நான் என்னோட குடும்ப சூழ்நிலை காரணமா கணவர் பிரிஞ்சு தனியா வாழ்ந்துட்டு வர, இது அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு டியூட்டியில இல்லாதப்போ டியூட்டி இருக்கிறதா சொல்லி என்னை கூப்பிடுறாரு. தேவையில்லாத வேலைக்கு அனுப்பி மறைமுகமாகவும் நேரடியாகவும் பாலியல் தொந்தரவு கொடுத்துட்டு வராரு அப்படின்னு மகேஷ்குமாரால தனக்கு நேர்ந்த சில கொடுமையான சம்பவங்களை குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த நிலையில பெண் காவலரோட பாலியல் புகார் குறித்து நம்ம போலீஸ் வட்டாரத்துல விசாரிச்சப்போ மகேஷ்குமார் இரவு நேரத்துல மது அருந்திட்டா பெண் அதிகாரிகளுக்கு தேவையில்லாம வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றது, வீடியோ கால் பண்றதுன்னு இம்சை கொடுத்துருவார். இதனால அவருக்கு கீழே ஒர்க் பண்ற பெண் போலீஸ் அதிகாரிகள்ல இருந்து காவலர்கள் வரைக்கும் சிலர் போனை நாட் ரீச்சபிள்ல போட்டுருவாங்களாம். மகேஷ்குமார் இங்க மட்டும் இல்ல, எங்கெல்லாம் பணியில இருந்தாரோ அங்கெல்லாம் இப்படிதான் நடந்துக்குவார். அவருக்கு பணியாதவர்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவேன்னு மிரட்டுறதாவும் சொல்றாங்க. கிருஷ்ணகிரி எஸ்பியா இருக்கிறப்போ இவர் மேல ஏகப்பட்ட புகார்களும் துறை ரீதியான ரிப்போர்ட்டுகளும் காவல்துறை தலைமைக்கு போனுச்சு. அப்போ அதை அலட்சியப்படுத்திட்டாங்க. இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா டிஜிபி சைலேந்திர பாபு இருக்கிறப்ப மகேஷ்குமார் மேல பல புகார்கள் குவிஞ்சிச்சு. இப்ப இருக்கிற டிஜிபி கிட்டையும் மகேஷ்குமார் மேல நடவடிக்கை எடுக்க அலர்ட் மெசேஜ் அனுப்பப்பட்டுச்சு. ஆனாலும் அதையும் பெருசா எடுத்துக்கல. இந்த தகவல் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அருணுக்கு தெரிஞ்சிச்சு. அவரோட ஆலோசனைப்படி டிஜிபியை சந்திச்சு புகார் கொடுத்திருக்காங்க அந்த பெண் காவலர். இதனாலதான் மகேஷ்குமார் மேல பாலியல் புகார் பெரிய பிரச்சனையா வெடிச்சிருக்கிறதா சொல்றாங்க போக்குவரத்து பிரிவு அதிகாரிகள் சிலரே. 1971 பிறந்த இவரு திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர். குரூப் 1 தேர்வு எழுதி 1999 டிஎஸ்பியா பணியில் அமர்ந்தார். தொடர்ந்து அவர் ஏடிஎஸ்பியா, எஸ்பியா பதவி உயர்வு பெற்றார். கிருஷ்ணகிரி எஸ்பி அடையாறு காவல் துணை ஆணையராகவும் பணியாற்றினார். குரூப் 1 மூலமா போலீஸ் பணிக்கு தேர்வான இவரு 2010 ஐபிஎஸ் ஆனார். டிசம்பர் 2024 வரைக்கும் பெருநகர சென்னை காவல்துறையோட தெற்கு போக்குவரத்து இணை ஆணையரா பணியாற்றினார். அதுக்கப்புறமா வடக்கு போக்குவரத்து இணை ஆணையரா நியமிக்கப்பட்டார். இவருக்கு திருமணமாகி மனைவி இருக்கிறாங்க. மகன் பொறியியல் பட்டப்படிப்பு படிச்சுட்டு வரார். இந்த சமூகத்துல பெண்கள் மேல நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்களை தடுத்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்புல இருக்கிற காவல்துறை அதிகாரிகளே இந்த மாதிரியான ஒரு பாலியல் குற்றங்களை ஈடுபடுறதா சமூகத்துல ஒரு பெரிய கேள்விக்குறியை உருவாக்கி இருக்கு. ஒரு சக ஆண் அதிகாரிகளே இப்படி தொடர்ந்து பாலியல் தொந்தரவு கொடுக்கிறதும் பெண் அதிகாரிகளையும் பெண் போலீசாரையும் கொந்தளிக்க செஞ்சிருக்கு. இந்த சஸ்பெண்ட் விவகாரம் தொடர்பா செய்தியாளர்கள்ட்ட பேசின மகேஷ்குமாரோட மனைவி அனுராதா, இந்த நாளை என்னால மறக்கவே முடியாது. என்னோட திருமண நாளான இன்னைக்கு என்னோட கணவர் அந்த பெண் பழி வாங்கினது எனக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. என்னோட கணவரை சஸ்பெண்ட் பண்ணதை என்னால ஏத்துக்கவே முடியல. அவரோட சின்சியரான உழைப்புக்கு கிடைச்ச பெரிய அவமானம் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணி செய்யற இடத்துல எல்லாரும் அவரை தெய்வம் தான் கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அவர் எல்லாத்துக்கும் நல்லதுதான் செஞ்சிருக்கார். என்னோட கணவர் பாலியல் தொந்தரவு கொடுத்ததா அந்த பெண் புகார் கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. அவங்க 2 பேருமே ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க, அதுவும் எனக்கு தெரியும். இதனால பல முறை அவங்க 2 பேரையும் நான் கண்டிச்சிருக்கிறேன். இது மாதிரி செய்யாதமா அப்படின்னு அந்த பெண்கிட்ட பல தடவை நான் கெஞ்சிருக்கேன். என்னோட கணவர்கிட்ட அந்த பெண் அடிக்கடி பணம் கேட்பாங்க. இவரும் அந்த பெண்ணுக்கு பணம் கொடுப்பார். மறைமலை நகர்ல அந்த பெண் இப்போ ஒரு பெரிய வீடு கட்டிட்டு இருக்காங்க. அதனால 25 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னோட கணவர் அந்த பணத்தை கொடுக்காததுனாலதான் பாலியல் தொந்தரவு கொடுத்தார்னு சொல்லி அந்த பெண் தவறான புகாரை கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.